வணக்கம். முதன்மை செய்திகள் 50ற்கு உங்களை வரவேற்கிறேன். ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் தங்கள் நாட்டு விமானி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் F-16 ரக போர் விமானம் காணாமல் போனதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஒரே இரவில் 477 ட்ரோன்கள், பல்வேறு வகையான 60 ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியதாகவும் இவற்றில் 211 ட்ரோன்களையும் 38 ஏவுகணைகளையும் அழித்துவிட்டதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 8 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வரவும், மீனவர் பிரச்சினைகளை கையாளுவதில் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் வலியுறுத்தினார். திமுக அரசை அகற்றவும் வாக்குகள் சிதறாமல் பெறுவதற்காகவுமே பாஜகவோடு கூட்டணி வைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவை பாஜக கபளீகரம் செய்யும் என்று சிலர் பேசி வருவதாகவும், ஆனால் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை திமுகவால் பொறுக்க முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் பேசிய அவர், ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். சிவகங்கையில் காவல் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது தன்னையும் அண்ணனையும் கடுமையாக அடித்ததாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடபிரசாத்திடம் கூறினார். மிளகாய் பொடி கொடுத்து சித்திரவதை செய்ததாகவும் தண்ணீர் கேட்டும் கொடுக்கவில்லை எனவும் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் மரணமடைந்த விவகாரத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 6 பேரையும் பணி நீக்கம் செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் நீதி விசாரணைக்கு பின்னரே காவலர்களை கைது செய்வது பற்றி முடிவெடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் காவல் விசாரணையில் உயிரிழந்த நிலையில் உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கும் அரசாணைகளை மகாராஷ்டிர மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹிந்தியை கட்டாய 3வது மொழியாக பயிற்றுவிக்கும் அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கை தொடர்பான அரசாணைகள் திரும்ப பெறப்படுவதாகவும் 3 மாதங்களில் மாநிலத்தின் மொழிக் கொள்கை குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் குப்பை தொட்டியில் போடப்பட்டிருந்ததற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் புதிய மின் பகிர்மான அலுவலகம் திறப்பு விழாவின் போது அங்குள்ள குப்பை தொட்டியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் வீசப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை என உறுதிபட தெரிவித்த அமைச்சர் சிவசங்கர், 100 யூனிட் இலவச மின்சாரம் உட்பட அனைத்து இலவச சலுகைகளும் தொடரும் என கூறினார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் பரவி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்றுள்ளார். பாமக நிறுவனரும் தனது தந்தையுமான ராமதாசுடன் அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக அன்புமணிக்கு கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் அன்புமணி டெல்லி சென்றது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாமகவை திமுக கூட்டணியில் இணைக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுத்தால் அதை நாங்கள் வரவேற்போம் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், சமூக நீதிக்காக ஒரே தளத்தில் நின்று தாங்களும் ராமதாசும் போராடியுள்ளதாக குறிப்பிட்டார்.
சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை மதிமுக கேட்க உள்ளதாக செய்திகள் வந்த நிலையில் நிர்வாகக் குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற வார்த்தையே வரவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். மதிமுக நிர்வாகக் குழு கூட்டம் நிறைவடைந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொய்களை பரப்புவதற்காகவே ஒரு கூட்டம் உள்ளதாக குறிப்பிட்டார். ஒடிசா மாநிலம் பூரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை நடைபெற்று வரும் நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் சிலர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்துக்காக ஜெகநாதரின் பக்தர்களிடம் அரசு சார்பில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே கணவன் மாமனார் மாமியார் தொல்லை தாங்க முடியாமல் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவினாசி கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்த ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து 3 வருடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கணவன் கவின்குமார், அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாய் சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படவுள்ள 3331 ஏக்கர் நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2,57 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நிலத்தின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து இந்த இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் முகங்கள் முப்பரிமாணத்தில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து பல்கலைக்கழகம் மூலம் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட 3D படங்களை மேற்கோள் காட்டி முதல்வர் ஸ்டாலின் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் 95 கோடி மக்களை சென்றடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய மக்கள் 64% பேர் குறைந்தபட்சம் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பலன் பெறுவதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கூறியதை சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக எம்பி ஆர் ராசா பேசியதை கண்டித்து பாஜக சார்பில் ஜூலை 1ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூலை 1ஆம் தேதி சென்னை பெருங்கோட்டத்தில் பிரிக்கப்பட்டுள்ள 7 மாவட்டங்களில் 7 இடங்களில் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கத்தக்கது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எத்தனையோ மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி சாத்தியமாகி உள்ளதாக கூறினார். தமிழக கட்சிகளின் தலைமையில் ஆட்சி இருந்தால் நல்லது எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னையில் காங்கிரஸ் கட்சி நடத்திய விழாவில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றது தமிழகத்தில் பேசுபொருளாகியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சி.கே. பெருமாளின் புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு, திமுக எம்பி டி.ஆர். பாலு ஆகியோரோடு சுதீஷும் பங்கேற்றார். நிகழ்வில் உரையாற்றிய சுதீஷ் 30 ஆண்டுகால நட்பு என்பதால் இந்நிகழ்வில் பங்கேற்றதாக தெரிவித்தார். கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கொல்கத்தாவில் பாஜக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு மேற்குவங்க பாஜக மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமை வகித்தார். போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பையை வென்று ஓராண்டு நிறைவடைந்ததை கொண்டாடும் வீடியோவை BCCI வெளியிட்டுள்ளது. ஜூன் 29, 2024 அன்று நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா வீழ்த்தியது. அந்த வெற்றி தருணங்களையும் கொண்டாட்டங்களையும் BCCI வீடியோவாக வெளியிட்டுள்ளது. டெல்லியில் குடிசை பகுதிகளை இடிப்பதை நிறுத்தாவிட்டால் அரியணை அசைய அதிக நேரம் எடுக்காது என முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் புலம்பெயர்ந்த மக்கள் வசித்து வரும் குடிசை பகுதிகளை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் டெல்லி அரசு அகற்றி வருகிறது. இதனை கண்டித்து ஆம் ஆத்மி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கின் போது படகில் சென்று மீன்பிடிக்க முயன்றவர்களின் படகு கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த 3 பத்திரமாக மீட்கப்பட்டனர். கனமழையால் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கரமனா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மரப்படகு மூலம் ஆற்றில் மீன்பிடிக்க சென்று மாட்டிக்கொண்டனர். சேலம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பாலம் வழியாக நீர் திறக்கப்படுவதை ஏராளமானோர் பார்வையிட்டனர். அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 16 கண் பாலம் அருகே கட்டப்பட்டுள்ள புதுப்பாலம் வழியாக உபரி நீரானது திறக்கப்பட்டது.
அமெரிக்காவில் வானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் ஏசி பழுதானதால் அவதிக்குள்ளான பயணிகளை ஊழியர்கள் தியானம் செய்து அமைதியாக இருக்குமாறு கூறிய காட்சிகள் வைரலாகி வருகின்றன. விமானத்தின் ஏசி பழுதுபட்டதால் 54 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பயணிகள் வியர்வையில் தத்தளித்துள்ளனர். அப்போது விமான பணியாளர் ஒருவர் தயவு செய்து அமைதியாக இருக்குமாறும் தியானம் செய்யுமாறும் கூறினார். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானோடு நட்பு மலர்ந்தது எப்படி என்று சக சூப்பர் ஸ்டாரான அமீர் கான் மனம் திறந்துள்ளார். 2001ஆம் ஆண்டு மனைவி ரீனா தத்தாவோடு மனமுறிவு ஏற்பட்ட போது தாம் மன உளைச்சலில் தனிமையில் தவித்ததாகவும் அப்போது சல்மான் கான் தன்னுடன் மனம் விட்டு பேசியதாகவும் அந்த வகையில் மன அழுத்த போராட்டம் முடிவுக்கு வந்ததாகவும் அமீர் கான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேமுதிகவின் வலுவை நிரூபிக்கப் போவதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பாலையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட சித்தாந்த கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். 20,000 ஏவுகணைகள் அணுகுண்டுகளுடன் உலகின் மிக வலிமையான பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலை அழிக்க ஈரான் மிகப்பெரிய அளவில் திட்டம் தீட்டி வருவதாகவும் இஸ்ரேலை அழிக்க 3 முறை ஈரான் திட்டம் தீட்டியதாகவும் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஆரன் மேமர்ஸ்டெயின் கூறியுள்ளார். ரஷ்யா மீண்டும் மிகப்பெரும் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதால் யுக்ரைனில் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்தனர். யுக்ரைன் போர் விமானத்தின் விமானி உயிரிழந்தார். சுயமரியாதையை வலியுறுத்தி சென்னையில் பிரம்மாண்ட வானவில் திருவிழா நடைபெற்றது. ஆண் பெண் என்ற பாலினம் விடுத்து தம் உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல பல வண்ண ஆடை அணிந்து சிகை அலங்காரம் செய்து பேரணியில் நடனமாடி மகிழ்ந்தனர். திமுக கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் வெளியேறியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற தேசிய ஊடகவியலாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி உடையும் நிலையில் இருப்பதாக கூறினார். பாமகவை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கு நளினமாக நயமாகவும் பதிலளிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் பாமகவின் சமூக ஊடக பேரவை ஆலோசனைக் கூட்டம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. ரயில்கள் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு இறுதிப் பட்டியலை தயாரிக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதத்துக்குள் மேம்பட்ட பயணிகள் முன்பதிவு அமைப்பை ரயில்வே தொடங்க உள்ளது. இது தற்போதைய திறனை விட 10 மடங்கு அதிகமான சுமையை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல்லில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. எனினும் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் பலர் அருவிக்கு வந்தனர். நீர்வரத்து குறைவாக இருந்ததால் குறைந்த அளவு நீரில் காத்திருந்து குளித்துச் சென்றனர். குற்றாலத்தில் சாரல் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை நாளை ஒட்டி உதகையில் குளுமையான காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்தனர். படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம், பைக்காரா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காலநிலை இதமாக இருந்ததால் பலரும் படகு இல்லங்களில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். கர்நாடகாவின் முதலமைச்சராக இன்னும் 2 முதல் 3 மாதங்களில் டி.கே. சிவக்குமார் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் எம்எல்ஏ இக்பால் ஹுசைன் கூறியுள்ளார். கர்நாடக அரசியலில் செப்டம்பருக்கு பின் தலைகீழ் திருப்பம் ஏற்படும் என அண்மையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா கூறியிருந்தார். இந்நிலையில் சிவக்குமாருக்கு நெருக்கமானவராக கருதப்படும் இக்பால் ஹுசைன் கூறியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் செனாப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ரேசி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சலால் அணையின் நீர்மட்டம் அதிகரித்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் சபர்கந்தா மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தின் காரணமாக அப்பகுதியை புகைமண்டலமாக காட்சியளித்தது. மார்ச் 2026க்குள் இந்தியா முழுவதும் மாவோயிசம் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரைத்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் மஞ்சள் வாரியத்தின் தலைமையகத்தை அமித்ஷா திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் கட்டுமானத்தில் இருந்த உணவகத்தின் மீது நிலச்சரிவு ஏற்பட்டதில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் மேகவெடிப்பின் காரணமாக பொழிந்த பெருமழையால் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிலாய் வளைவு அருகே நிலச்சரிவு நேரிட்டது. புதுச்சேரியின் பாஜக தலைவருக்கான தேர்தலில் ராமலிங்கம் போட்டியின்றி தெரிவாகியுள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. முன்னதாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராமலிங்கம் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நடைபெற்ற முதல் ரோபோ லீக் கால்பந்து போட்டி அனைவரின் கவனத்தையும் பெரிதும் ஈர்த்துள்ளது. தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த தொடரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் இயங்கும் ரோபோக்கள் கலந்து கொண்டன. இந்த போட்டியை ஏராளமான மக்கள் வந்திருந்து கண்டுகளித்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் எரிக் டிரம்பும் அந்த பதவியில் அமர விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் அளித்த பேட்டியில் அரசியல் பாதை தனக்கு எளிதான ஒன்று என்றும் ஆனால் அது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் எரிக் டிரம்ப் கூறியிருந்தார். தற்போது உள்ள தலைவர்களின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளதாகவும் அவர்கள் பணியை தன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் எரிக் டிரம்ப் கூறினார்.